நபி என்பவர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து யாருக்கு செய்தி வருகிறதோ அவர்களை நபி என்பதாக சொல்லப்படும். வரசூலுஹுல் முர்ததா, அல்லாஹுடைய திருப்தி கொள்ளப்பட்ட ரசூலாகவும் இருக்கின்றார்கள். ரசூல் என்பவர் யாரு? யாருக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து செய்திகள் வருவதோடு அந்த செய்தியை மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்று கட்டளையும் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் ரசூல். இந்த விவரங்கள் எல்லாம் நம்ம முந்தைய பாடங்களில் ஓரளவுக்கு படிச்சிருக்கிறோம். சரியா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அப்தாக இருக்கிறார்கள், அல்லாஹுடைய நபியாக இருக்கிறார்கள், அல்லாஹுடைய ரசூலாக இருக்கிறார்கள். ஆகவே யாராவது ஒருவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய அபுத் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர்கள். புரியுதா? சரி, அப்போ அபுத் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு உண்மைக்குள்ளார இன்னொரு விஷயம் என்ன மறைந்திருக்கிறது? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைக்கப்பட்டவர்கள், அவர்கள் மனித இனத்தை சேர்ந்தவர்கள். அதுவும் அதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன் பிற்காலத்தில் சில பேர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனிதர்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் மனிதர்கள் என்பதை நிராகரித்தார்கள், அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து வந்தார்கள் என்பதாக அவர்கள் கூற ஆரம்பித்தார்கள். இன்றைக்கும் இந்த தரீகா அதே போல் சூஃபிச கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களில் எல்லாரும் இல்லை என்று எல்லாரும் என்று நம்ம சொல்ல முடியலனாலும் கூட அதிகமானவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் அவர்கள் நம்பிக்கை கொண்டிருப்பது இதுதான். அதாவது அவர்கள் பஷர், மனிதர்கள் இல்லை, அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து வந்தவர்கள், அவர்கள் திரும்ப போய் அந்த ஒளியில் சேர்ந்துட்டாங்க, இப்படித்தான் அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இவர்கள் எல்லாம் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவை விட்டு வெளியேறியவர்கள். புரியுதுங்களா? அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவை விட்டு வெளியேறியவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் இஸ்லாமை விட்டு வெளியேறியவர்கள். புரியுதுங்களா? இஸ்லாமிய மார்க்கத்தில் உண்மையான ஒரு அதாவது எந்த ஒரு நிலையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை விட்டு சென்றார்களோ அந்த ஒரே கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் தான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ. இதிலிருந்து யாரெல்லாம் வெளியே சென்று தங்களுக்கென்று கொள்கையை உருவாக்கி கொண்டார்களோ அவர்கள் எல்லோருமே வழிகேட்டவர்கள், அல்லாஹுடைய தூதருடைய மார்க்கத்திலிருந்து வெளியேறியவர்கள். புரியுதுங்களா? இந்த அடிப்படையை நல்ல கவனமாக புரிஞ்சு கொள்ளணும்.